வணக்கம். நாம் இப்போ இருக்கிறது சர்தானாவில் இருக்கிறோம். சர்தானா வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஒரு பகுதி, மீரட் பகுதியில் இருக்கிற ஒரு பசிலிக்காவில் இருந்துருக்கிறோம். இந்த பசிலிக்காவில் இருக்கிற திருத்தலம் என்பது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வேளாங்கண்ணி இருக்குதோ அதுபோல் புகழ்பெற்ற ஒரு திருத்தலம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பேகம் சாம்ருவால் தான் இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. இவர் ஒரு இஸ்லாமிய பெண். தன்னுடைய 14வது வயதில் இவர் ஐரோப்பிய கூலிப்படை வீரரான வால்டர் ரெயின்ஹார்ட் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்க திருமணம் பண்ணது மதம் மாறி. ஏன்னா ரெயின்ஹார்ட் என்பவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அதனால் தானும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறணும்னு சொல்லிட்டு தன்னை ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய பெயரை ஜோனா நோபிலிஸ் என்று அவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கிறாங்க. அவர் இந்தியாவில் இருக்கிற ஒரே கத்தோலிக்க ஆட்சியாளராக கருதப்படுறார். குறிப்பாக 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் சர்தானா மாகாணத்தை ஆட்சி செய்த வரலாறு இந்த பேகம் சாம்ரு என்று அழைக்கப்படுகிற ஜோனா நோபிலியஸ்க்கு உண்டு. இவங்களுடைய வரலாறு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1778ஆம் ஆண்டு தனது கணவர் இறந்த பிறகு பேகம் சாம்ரு சர்தானுடைய ஆட்சி அதிகாரத்தை பெற்றாங்க. இந்த காலத்தில் தான் அன்னை மரியாவுக்கு ஒரு அழகிய ஆலயம் கட்டணும் முடிவு பண்ணி இப்போது நாம் பார்த்துட்ருக்கிற இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுறாங்க. இந்த ஆலயம் கட்டுவதற்கு அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் பெரும் செலவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிற 2 ஏரிகளிலிருந்து தான் மண்கள் எடுக்கப்பட்டு இங்கு இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தை பற்றி 2 சில குறிப்புகள் இருக்குது. குறிப்பாக வரலாற்று ஆசிரியர் KM முன்ஷி அவர்கள் 1809 என்று இந்த ஆலயத்தினுடைய தொடக்கத்தை சொல்கிறாரு. ஆனால் ஆலயத்தினுடைய கதவுல ஒரு லத்தீன் கல்வெட்டு ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டு பிரகாரம் இந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது 1822 என்ற செய்தி இருக்குது. ஆனால் இந்த ஆலயத்தை பற்றி ஆய்வு செய்த ஆய்வாளர் பாதிரியார் கீகன் அவர்கள் மற்றொரு ஆய்வின்படி 1820 அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லப்படுகிறது. சரி, இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம வருவோம். பேகம் சாம்ரு சர்தானாவை ஒரு சுதந்திர சுற்றறிக்கையாக மாற்றுமாறு அப்போ இருந்த போப்பிடம் கோரிக்கை விடுத்தாங்க. 1834ஆம் ஆண்டு போப் கிரகோரி அவர்கள் திபெஸ்ட் இந்துஸ்தானுடைய அப்போஸ்தலிக்க விகாரத்திலிருந்து பிஷப் ஜூலியஸ் சீசர் ஸ்கோட்டியை அப்போஸ்தலிக்க விகாராக இங்கே நியமித்தார். சர்தானா கத்தீட்ரல் தேவாலயமாக இருந்தது. இருப்பினும் ஸ்காட்டி மட்டுமே விகார அப்போஸ்தலராக இருந்தார். இறுதியில் சர்தானாவுடைய அப்போஸ்தலிக்க விகாரட்டாக ஆக்ராவுடைய அப்போஸ்தலிக்க விகாரத்தோடு இது இணைக்கப்பட்டது. இந்த பசிலிக்காவை சிறந்த முறையில் கட்டிய கட்டிட கலைஞர் ரெஜினெல்லி அவர்கள் இந்த ஆலயத்தை 11 ஆண்டுகளில் கட்டி முடித்தார். இந்த தேவாலயம் விலையுயர்ந்த கல் வேலைப்பாடுகளும் கிரேக்க தூண்கள் கொண்ட ஒரு தாழ்வாரமும் ஒரு படிந்த கண்ணாடி குவிமாடமும் கொண்ட உயர்ந்த ஒரு பலிபீடம் அழகாக காட்சி கொடுக்குது. குறிப்பாக கட்டிடத்தின் ஆடம்பரத்திற்கு 2 மிகப்பெரிய கோபுரங்கள் மற்றும் 3 ரோமானிய குவிமாடங்கள் அழகாக காட்சி கொடுக்குது. இந்த பலிபீடத்திற்கு அருகாமலே மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இருக்கிறது. அங்குதான் பேகத்தினுடைய கல்லறை இருக்குது. இந்த கல்லறை சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டிடக்கலையால் உருவாக்கப்படுது. அதனுடைய வரலாறை சொல்கிறோம் பாருங்கள். இந்த கல்லறையின் மேலே 18 அடி உயரமான ஒரு கம்பீரமான கட்டிடம் இருக்குது. இத்தாலிய சிற்பி ஆதாமோ தடானோயல் செதுக்கப்பட்டு அங்கிருந்து கப்பல் மற்றும் படகுகள் மற்றும் மாட்டு வண்டிகளின் வழியாக சர்தானாவுக்கு இத்தாலியிலிருந்து கொல்கத்தாவிற்கு கொண்டு வரப்பட்டது. இது பேகம் சாம்ரு சிம்மாசனத்தில் அமர்ந்து ஐரோப்பியர்கள் மற்றும் இந்தியர்கள் ஹூக்கா புகைப்பதை சித்தரிக்கிறது. இது பேரரசர் ஷா ஆலம் 2 அவருடைய இன்சுருளுடன் தனது கணவரின் மரணத்திற்கு பிறகு சர்தானாவின் ஆட்சியை அவளுக்கு வழங்குவதை சித்தரிக்கிறது. அவரது வளர்ப்பு மகன் டேவிட் டைஸ் சோம்ரோ மற்றும் மோதிலால் நேருவின் கொள்ளு தாத்தாவான அவரது திவான் ரேசிங் ஆகியோரும் இந்த காட்சியில் சித்தரிக்கப்படுகிறார்கள். இந்த கட்டிடம் ஆலயத்தினுடைய வலதுபுறம் பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறது.
ஆலயத்தினுடைய பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த கோபுரத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க. ஆலயத்தினுடைய இடதுபுறத்தில் இருக்கிற பகுதி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இடதுபுற வாயில் வழியாக நம்ம உள்ளே போனால் சிலுவையினுடைய ஒரு பகுதி இருக்கிற நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இந்த தூண்கள் ஒவ்வொன்றும் மிக பெரியது. நம்ம 2 பேர் கை வச்சு பிடிச்சாலும் பிடிக்க முடியாது. அழகுற காட்சி கொடுக்குற அன்னையினுடைய பீடம். உள்ளே நாம் நுழைந்தவுடன் ஆண்டவர் இயேசுவினுடைய சுரூபம் நம்மை அரவணைத்து வரவிருப்பது போல காட்சியுற அமைந்திருக்கிறது. பார்ப்பதற்கு அமைதியும் மன சாந்தியும் நமக்கு கொடுக்கின்றன. இந்த புறம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையுண்ட காட்சியை நமக்கு நினைவுபடுத்தும் வண்ணம் அமைந்திருக்கிறது. இங்கு அந்த ஆட்சியாளர்கள் பயன்படுத்திய துணிகள் மற்றும் முன்னர் காலத்தில் பயன்படுத்திய திருவுடைகள் இருக்கின்றன. பேகம் அவர்கள் பயன்படுத்திய உடைகளும் இங்கு இருக்கிறது. அரசியாக அவர் பயன்படுத்திய உடை, இந்த உடை இருக்கிறது. தவக்காலம் என்பதால் பல்வேறு மொழியை சார்ந்த மக்கள் வழிபாடு செய்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் மலையாள திருப்பலியை கண்டு வருகிறோம். பசிலிக்காவுடைய கட்டிடக்கலையின் அழகை பாருங்கள். பிரம்மாண்டமாக காட்சி தருகிற தூண்களை பாருங்கள். அந்த வளைவுகளை பாருங்கள். மிக நேர்த்தியாக அழகாக கட்டியிருக்கிறார்கள். தற்போது சர்தானா அன்னையினுடைய அழகுற சிற்றாலயம் உள்ளே அமைந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வழிபாடு செய்து வருகிறார்கள். அழகுற காட்சி கொடுக்கிற சர்தானா அன்னையின் திருப்படம் இருக்கிறது. இங்கு தங்களுடைய காணிக்கைகளை வைத்து அவர்கள் ஜெபித்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். വായനയോടൊന്നായിരുന്നു. 2 സാമുവേൽ പുസ്തകത്തിലുള്ള വായനയിലാണ്. സാമുവേലിന്റെ പുസ്തകത്തിലുള്ള വായനയിൽ നമ്മൾ കാണുന്നത് എന്താണ്? നാഥാൻ പ്രവാചകൻ വന്ന് ദാവീദ് രാജാവിനോട് ഒരു കഥ പറയുകയാണ്. എന്താണ്? ഒരു ആട്ടിൻകുട്ടിയെ ഒരു ധനവാൻ പിടിച്ച് കൊന്നു കളയുന്ന ഒരു കാര്യം പറയുന്നു. എന്ന് വെച്ചാൽ ഒരു ദരിദ്രനെ സംബന്ധിച്ച് അവന്റെ സമ്പത്തായിരുന്നു சர்தானா ஆலயத்தினுடைய மேனாள் ஆயர்கள் ஒரு சிறுவன் காட்சி கொடுக்குற காட்சி இது. ஒரு சிறுவனுக்கு செய்த அற்புதத்துக்காக அந்த சிறுவனுடைய படம் அங்கே நினைவாக வைக்கப்படுகிறது. மேனாள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் இன்றைய ஆயர். திருத்தந்தையிடம் சர்தானா அன்னையுடைய புகைப்படத்தை காட்டி ஆசி பெறுகிறார்கள். சர்தானா அன்னையை திருத்தந்தையிடம் காட்டி ஆசி பெறுகிற காட்சி புனித பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தியோடு வந்து வழிபாடு செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல சமய மக்கள், குறிப்பாக பல மொழி பேசுகிறவர்கள் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி பஞ்சாப் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்திருக்கிற திரு யாத்திரைகள். தவக்காலம் என்பதால் யாத்திரையாக இங்கு வந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜெபிப்பதற்கு இங்கு ஏற்றவாறு பல்வேறு மறையுண்மைகளை விளக்குகின்ற காட்சிகள், சிலுவை பாதை காட்சிகள் அழகுற அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். நிறைய திருப்பயணிகள் வருவதை நம்மால் காண முடிகிறது.
ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியிலே பிரம்மாண்டமாக லூர்தனுடைய கெவி இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறது கெவியை பார்க்கிறோம். இங்கே எல்லோரும் மெழுகுவத்தி ஏற்றி ஜெபம் செய்கிறார்கள். மக்களுடைய பயன்பாட்டிற்கு மிகவும் நேர்த்தியாக அன்னையினுடைய ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற காட்சி அன்னையினுடைய கெபிக்கு முன்பாக இருக்கக்கூடிய காட்சி தான் உங்களுக்கு நம்ம காட்டிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம மீரட்டு பசிலிக்காவில் வந்துருக்கிறோம். பசிலிக்காவில் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆண்டவரே வணக்கம். 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 ஆலயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஆலயம் 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இந்த ஒரு அரசி, அதாவது குவீன் பிகேம் வந்து கிறிஸ்தவ நம்ம மதத்துக்கு மாறி கேத்தலிக், and she built this church for us. It's a 200 years old. It has got a lot of traditions and history. And 70 years ago, a picture of Our Lady of Graces was brought from Rome, Italy, and now that makes the picture does a lot of miracles here through the intercession of Mother Mary. Mother Mary does a lot of wonders here in this shrine, and many miracles. Many people, those who come, they don't go without obtaining that grace and the intention that they come for. And it's becoming well known in the northern part of India, and many people come during this Lenten season. You see quite a lot of people come and worship, and this is a place that is elevated as a basilica in 62, and becoming more and more famous in this part of the country. Thank you. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற சர்தானா ஆர்சி சர்ச், முதல் படத்தில் இருக்கிறவர் வால்டர் ரெயின்ஹார்ட். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் கவர்னர். அது பக்கத்தில் இருக்கிறது பேகம் சம்ரு. இவங்க இந்த மீரட்டுடைய பிரின்சஸ் ராணியாக இருக்காங்க 17th செஞ்சுரியில். இவங்க வால்டர் ரெயின்ஹார்ட்டை மேரேஜ் பண்ணி தன்னை ஒரு கிறிஸ்தவனாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் பேலஸ் எல்லாவற்றையும் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு கொடுத்த பிற்பாடு அவர் வாழ்ந்த இந்த பகுதியில் மிஸ்டர் மேஜர் ஆந்தனி ரெக்லின், இவர் வந்து இந்த ஆர்கிடெக்ட், இந்த சர்ச்சை பிளான் பண்ணுறவர். அடுத்து இருக்கிறவர் வந்து டேவிட் டைஸ். இவர் வந்து இவங்களுடைய பேகம் சமுரு அவங்களுடைய வளர்ப்பு பையன். அடுத்ததாக இருக்கிறது வந்து சர்தானா மேரியுடைய ஒரு சுரூபங்கள். கீழே வந்து இந்த சர்ச்சை வந்து அவங்க ஆர்கிடெக்ட் மூலமாக டெவலப் பண்ணதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஒரு பில்டிங்காக அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேகம் சமுரு அவங்களுடைய பேலஸை வந்து தற்போது செயின்ட் சார்லஸ் இன்டர் காலேஜாக அவங்க மாற்றியிருக்காங்க. இந்த அடுத்து இருக்கக்கூடிய மொனுமெண்டல் செமெண்ட்ரி இவங்களுடைய கல்லறையாக இருக்குது. அடுத்து மேஜர் அந்தோனி ரெகுலினுடைய ஒரு பேலஸ். அது இவங்க வந்து ஒரு கான்வெண்ட்டை சர்ச் பண்ணுறாங்க. இட்ஸ் எஸ்டிமேட்டட் இன் த கான்வெண்ட் ஆஃப் த ஜீசஸ் அண்ட் மேரி. 1848 இந்த கான்வெண்ட்டை உருவாக்குறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக இந்த கான்வெண்ட் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தை 18th செஞ்சுரியில் உருவாக்கியிருக்காங்க. ஸ்டில் கெபி ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியில் அமைச்சிருக்கிறாங்க. அந்த காட்சி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கொடி பறக்குது இல்லையா. நம்முடைய இந்தியாவிற்கான பாப்பர்ஸுடைய இந்திய தூதர் நுன்ஷி அவர்கள் வந்து வருகை தந்திருந்தார்கள். அதனுடைய வரவேற்பு விதமாக அமைச்சிருக்கிறாங்க.
கத்தீட்ரல் இருக்கிறோம். இந்த கத்தீட்ரலுடைய சர்ச்சுக்கு வந்து பசிலிக்கா அங்கீகாரத்தை பாப்பரசர் வழங்கியிருக்கிறார். அந்த பசிலிக்கா வந்து சர்தானா மாதா என்று அவர்கள் அழைக்கிறார்கள். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணியில் இருக்கிற ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி மாதா என்று அழைக்கிறோமோ அதுவே இந்த ஊர் பேர் சர்தானா, அதனால் வந்து சர்தானா என்று அழைக்கிறார்கள். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து ஆலயத்தினுடைய கொடி கம்பத்திற்கு அருகாமையில் இருக்கிற இது ஒரு மிக முக்கியமான ஒரு பசிலிக்கா. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பசிலிக்காவில் இது ஒரு சிறப்பு வாய்ந்த பசிலிக்கா. ஒரு இஸ்லாமியர் கட்டி கொடுத்த ஒரு பசிலிக்கா. ஒரு இந்து மதத்தை சார்ந்தவரோ இல்லை மற்றவங்களோ இது செய்யலை. முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியர் வந்து கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இதை கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ஆலய அமைப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய தொழுகை கூட ஆலய வடிவமைப்பில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இது மீரட் மறைமாநிலத்தினுடைய அதிகாரப்பூர்வமான கத்தீட்ரல் சர்ச் பசிலிக்கா. இது சர்தானா மாதா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதாவினுடைய முகத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். இது உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் அமைந்திருக்கிற ஒரு ஆலயம். நன்றி. தவக்காலம் என்பதால் பல்வேறு மொழியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆலயத்திலிருந்தும் இங்கே திரு யாத்திரையாக வந்து சிலுவை பாதை தியானித்து திருப்பலி ஒப்பு எடுத்து செல்கிறார்கள். அதனுடைய ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது தவக்காலம் என்பதால் இங்கே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெவ்வேறு மொழியை சார்ந்தவர்கள் இங்கே வந்து சிறப்பு திருப்பலி ஒப்பு கொடுத்துக்கிட்டு சிலுவை பாதை அனுசரிச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி மார்ச் மாதத்தினுடைய 8ஆம் தேதி உலக பெண்கள் தினம். அவங்களுக்காக நம்ம சிறப்பாக ஜெபம் பண்ணிக்கிட்டோம். வாகன நிறுத்தத்துக்கு நிறைய வசதி செஞ்சு வச்சுருக்குறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி நிறையா வசதி இருக்குது. மக்கள் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு நிறையா சேர்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆலயத்துக்கு நம்ம வந்து நல்லா அமைதியாக இருக்கலாம். ஏன்னா நிறைய மரங்கள் சுற்றி இருக்கிறதால நல்ல பிளேஸ். உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. கார் நிறுத்துக்கலாம் பாருங்கள். இன்றைக்கி வந்து தவக்காலன்றதால நிறைய திருப்பயணிகள் வந்துட்டுருக்குறாங்க. सभी मृत विश्वासियों की आत्माएं जो ना रोता इसकी माता पास होता देकर उसको संकट में धोनी यीशु की सहायता करता है। हम तेरी आराधना करते हैं, क्रिस्त और तुझे धन्य कहते हैं। பசிலிக்காவிலே அன்னையினுடைய திருச்சுரூபங்கள், ஜெபமாலைகள், திருவிவிலிய புத்தகங்கள் மற்றும் ஜெப குறிப்புகள் அனைத்தும் விற்பனைக்கு இருக்கிறது. இந்த இடத்த பார்த்துட்ருக்குறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் உயிர்ப்பு ஞாயிற்றின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.